அடுத்தவங்க இந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணிருக்காங்கன்னு வியந்து பாக்குறாளா நீங்க? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 41. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த சாம்ன்ற ஒரு இளம் வாலிபன் அந்த ஊர்ல இருக்கிறதுலயே ஒரு பெரிய பங்களாவை தினமும் 10 நிமிஷம் வியந்து பாக்குறத ஒரு பழக்கமா வச்சிருந்தான். ஒரு நாள் அந்த வீட்டு ஓனர் சாம் தினமும் தான் வீட்டு பக்கத்துல வந்து நிக்கிறத சந்தேகப்பட்டு, உனக்கு என்ன வேணும், எதுக்காக தினமும் இங்க வந்து நிக்கிறேன்னு டைரக்டா சாம் கிட்ட கேக்குறாரு. அப்ப சாம் சொல்றான், என்னோட வாழ்க்கையில ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பெரிய பங்களாவை நான் சொந்தமா கட்டி முடிக்கணும்ன்றது என்னோட பெரிய ஆசை, அதனாலதான் நான் தினமும் வந்து பாக்குறேன்னு சொன்னாராம். இதை கேட்ட அந்த வீட்டு ஓனர், அவ்வளவுதானா, அப்ப உள்ள வந்து பாருன்னு தான் வீட்டுக்குள்ள அவரை கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள இருந்த உயரமான சீலிங், விலை உயர்ந்த பொருட்கள், லக்ஸரி இன்டீரியர் இதெல்லாம் சாம் பார்த்து வியந்து போறான். இப்ப வீட்டோட ஓனர், வா என்னோட ரூம் உனக்கு காட்டுறேன்னு ஸ்டெப்ஸ் வழியா சாம கூட்டிட்டு போறாரு. சாம் வாழ்நாள்ல அவ்வளவு பெரிய பெட்ரூம் பார்த்ததே இல்ல. இதெல்லாம் எப்படி உங்களால சாதிக்க முடிஞ்சதுன்னு அந்த வீட்டு ஓனர் கிட்ட சாம் கேட்கும்போது அவர் சொன்னது என்ன தெரியுமா, நீ படிக்கட்டுல ஏறி வரும்போது ஒரு